இந்த போர்டு கம்ப்யூட்டரை பற்றி ஒரு டீச்சர் சர்வீஸுக்காக கொடுத்துருக்குறாரு. மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர். இதில் ஒரு ஒயர் இருக்குது. டோட்டல் கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன இருக்கும்? எஸ்எம்பிஎஸ், RAM, ஹார்ட் டிஸ்க், ப்ரொசஸர், CPU, மதர் போர்டு, மானிட்டர், ஆப்டிக்கல் டிரைவர், கீபோர்டு, மவுஸ், பிரிண்டர், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு கம்ப்யூட்டர். முதல்ல கம்ப்யூட்டர் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு LED லைட் வச்சுருக்காங்க. இப்போ லைனாக நம்மளுக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றும் தெரியாது. லைனாக இந்த கொடுத்துருக்காங்களே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை டச் பண்ணும்போது அதில் ஒரு லைட் எரியும். கம்ப்யூட்டரை பற்றி குழந்தைங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், எஸ்எம்பிஎஸ்னால் என்னன்னு எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ எஸ்எம்பிஎஸ்சில் டச் பண்ண போகிறோம். எஸ்எம்பிஎஸ்சில் லைட் எரியுது. இதுதான் எஸ்எம்பிஎஸ். அடுத்தது ராம்னு இருக்குது. ராமை டச் பண்ண போகிறோம். பாருங்கள், ராமில் லைட் எரியுது. அடுத்தது என்ன இருக்குது? ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கில் லைட் எரியுது. ஹார்ட் டிஸ்க்கை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரொசஸர் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? பாருங்கள், லைட் எரியுது. பாருங்கள், ரெட் லைட் எரியுதா? தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது மதர் போர்டு. சிபியூன்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். சிபியூ லைட் எரியுதா? சிபியூ. அடுத்தது மதர் போர்டு. மதர் போர்டில் லைட் எரியுது. மதர் போர்டு. மானிட்டர். பார்த்திங்களா, மானிட்டர் லைட் எரியுது. மானிட்டர் டச் பண்ணும்போது மானிட்டர் லைட் எரியுது. ஆப்டிக்கல் டிரைவர் அப்படின்னு சிடி ரைட்டர்னு கூட சொல்லுவாங்க. அதை டிவிடி ரைட்டர்னு சொல்லுவாங்க அதை. அடுத்தது என்ன வந்து பண்ண போகிறோம்? கீபோர்டு. பாருங்கள், கீபோர்டில் லைட் எரியுது. கீபோர்டு தொடும்போது மவுஸில் லைட் எரியுதா? அது மவுஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. லாஸ்ட்டாக பிரிண்டரில் டச் பண்ணியிருக்கோம். பிரிண்டரில் லைட் எரியுது. பாருங்கள், டோட்டல் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இயங்குது, ஸ்பேர் பாக்ஸ் எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க. இப்போ அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த ப்ராஜெக்ட் ஃபயர் லைட். இது ஸ்கூல்லேருந்து வந்தது தான். இது ஃபயர் லைட்டுன்னு. இது பல்பு பீஸ் போயிருந்தது. இந்த LED பல்பு வந்து பீஸ் போயிருந்தது. அதை மாற்றிருக்கிறோம். இதையும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்க, இப்போ சர்வீஸ் பண்ண லைட் எரியும். பாருங்க. ஓகே, அடுத்தது ஃபயர் பண்ணி காட்டுறேன். லைட்டர். ஃபயர் பண்ண உடனே லைட் எரியுது. பார்த்தீங்களா? ஓகே, ஃபயர் பண்ண உடனே லைட் எரியுது. இதுவும் ஓகே பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது, பார்ப்போம். அதையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு. ஓகே, இது ஸ்கூல்லேருந்து வந்தது தான். இதுக்கு ஒன்று பட்டன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதை டச் பண்ணும்போது அந்தந்த இது லைட் எரியும். இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
இதுவும் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அந்தந்த பகுதியில் லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம். டச் பண்ணும்போது இந்த லைட்டு எரியணும். இப்போ மூச்சு குழாயை டச் பண்ண போகிறோம். முதல்ல உள்ள லைட்டை அதை பாருங்கள். மூச்சு குழாய், இதயம், நுண்குழாய்கள் இங்கே இருக்குது. மூச்சுக்குள்ளர், நுரையீரல், நுண்குழாய்கள், மூச்சு கிளை குழாய்கள் இருக்கு. எனக்கு அடிச்சது தான். இது சிடி பிளேயர் இருக்குல்ல, அது வந்து மோட்ரு. அந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணி இதுலேருந்து கரண்ட்டு உற்பத்தி ஆகும். மின்சாரம் உற்பத்தி ஆகி இந்த ஃபேனு ஓடணும். அதுக்கு இந்த இது சுற்றணும். இதை இயக்கி இந்த ஃபேனை ஓட விட்டு காட்டுறேன். இதெல்லாம் இந்த டீச்சர் கொண்டாந்து கொடுத்தது தான். இது டிசி 12 வோல்ட்டு ஃப்ளேர் ஃபேன். இது இந்த ஃபேனை காற்று இதில் அடித்து இந்த பாட்டில் மூடியெல்லாம் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே இந்த காற்றால் சுற்றுறது மாரி அது சுற்றும் போது இதுலேருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகி இதில் ஒரு மோட்டர் இருக்குது. இந்த மோட்டருக்கு வரும் பவரு. இந்த பவர் இங்கே வந்தோடனே இந்த ஃபேன் சுற்றும். இப்படி தான் இதோட இது. பார்த்துக்குவோம். இப்போ சுத்தோட்டு பார்ப்போம். இப்போ காற்று அடித்து சுற்றுறதா நினச்சிக்கிங்களேன். இப்போ சுற்ற ஆரம்பித்தோடனே இதுலேருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகி இந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காற்று அடிக்குது. காற்று அடித்தோடனே இந்த இது சுற்ற ஆரம்பிக்குது. சுற்ற ஆரம்பித்தோடனே இந்த ஃபேனு அப்படியே மின்சாரம் வந்து உற்பத்தி ஆகி இந்த ஃபேன் ஓடுது. இந்த காற்றோட பேசிக்கு தான் இது. அப்படியே பாருங்களேன், இந்த பக்கம் நான் மாற்றிட்டேன் பாருங்களேன், நின்றுடுச்சு பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ட் மட்டும் ஆப்போசிட்டாக வேலை செய்கிறது மாரி தோணுது. காற்றாலை மின்சார உற்பத்தி ப்ரொஜெக்ட்